எனது பெயர் அல் ஹசன், ஒளியின் இரகசியங்களை திறந்தவன். என் வாழ்க்கை என்பது இருளில் ஒளியைத் தேடிய ஒரு பயணம். நான் 965ஆம் ஆண்டு பஸ்ரா நகரில் பிறந்தேன். என் இளமை காலத்திலேயே கணிதம், வானியல், இயற்பியல் ஆகியவற்றின் மீது மோகம் கொண்டேன். ஆனால் எனது உண்மையான காதல் ஒளியின் மீது இருந்தது. என் காலத்தில் மக்கள் கண்களிலிருந்து ஒளி வெளியேறி பொருள்களை பார்க்கிறோம் என்று நம்பியிருந்தனர். ஆனால் நான் சோதனைகள் செய்தேன். கருப்பு அறைகளை கட்டினேன். ஒளி, நிழல், பிரதிபலிப்பு இவற்றை ஆயிரக்கணக்கான முறை பரிசோதித்தேன். இறுதியாக நான் உண்மையை கண்டுபிடித்தேன். நாம் பார்க்கிறோம் என்பது பொருள்களிலிருந்து வரும் ஒளி கண்ணுக்குள் நுழையும் போதுதான். இது ஒரு கண்டுபிடிப்பு மட்டுமல்ல, நான் கேமரா ஒப்ஸ்குரா என்ற கருவியை உருவாக்கினேன். இன்றைய கேமராக்களின் தந்தை அதுதான். ஒளியியலின் அடிப்படைகளை வகுத்தேன். என் நூல் கிதாப் அல் மனாசிர் ஒளியியல் புத்தகம் என்று பெயரிடப்பட்டது. ஆனால் என் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இல்லை. எகிப்தின் கலீபா அல் ஹாகிம் என்னை நைல் நதியில் வெள்ளத்தடுப்பு அணை கட்ட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். நான் தோற்றுவித்த திட்டம் தோல்வியடைந்ததும் அவர் கோபங்கொண்டார். நான் பைத்துல் ஹிக்மாவில் பதுங்கியே 10 ஆண்டுகள் கழித்தேன். அந்த இருண்ட நாட்களிலும் நான் ஆராய்ச்சியை நிறுத்தவில்லை. கணிதத்தில் புதிய கோட்பாடுகளை உருவாக்கினேன். வானியலில் புதிய கணக்கீடுகள் செய்தேன். ஒளி எப்படி வளைகிறது, எப்படி பிரிகிறது, எப்படி பரவுகிறது என்பதை விளக்கினேன். 1040ஆம் ஆண்டு கைரோவில் என் உடல் மறைந்தது. ஆனால் என் கண்டுபிடிப்புகள் என்றும் உயிரோடு இருக்கின்றன. இன்று நீங்கள் பயன்படுத்தும் கேமராக்கள், தொலைநோக்கிகள், மைக்ரோஸ்கோப்புகள், கண்ணாடி வில்லைகள் என்பவை எனது கண்டுபிடிப்பின் பகுதிகள்தான். இவை அனைத்துக்கும் அடிப்படை கோட்பாடுகளை நான் உருவாக்கினேன். என்னை மேற்குலகம் அல்ஹசன் என்று அழைக்கிறது. ஆனால் உண்மையில் நான் ஒரு எளிய ஆராய்ச்சியாளன் மட்டுமே. ஒளியைப் பற்றிய உண்மைகளை தேடியவன். இறைவன் தந்த அறிவால் இயற்கையின் இரகசியங்களைத் திறந்தவன். இன்று விஞ்ஞானிகள் என்னை நவீன ஒளியியலின் தந்தை என்று அழைக்கின்றனர். ஆனால் நான் சொல்வேன், நான் ஒரு நித்திய மாணவன் மட்டுமே.